இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவையைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் தனது 17 வயது பேத்தியை காணவில்லை என 2 நாட்களுக்கு முன்பு உக்கடம் போலீசில் புகார் அளித்தார். வீட்டிலிருந்த 17 வயது இளம் பெண்ணை காணவில்லை என மூதாட்டி காவல் நிலையம் வந்ததும் போலீசாரும் தேடுதல் வேட்டையை முடுக்கி விட்டனர். சமீப காலமாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் 17 வயது இளம்பெண் மாயம் என வந்த புகாரை தீவிரமாக எடுத்துக்கொண்டு காவல்துறை விசாரணையை தொடங்கியது. ஒரு பக்கம் காவல்துறையினர் தேடிக் கொண்டிருக்கும் போதே திடீரென மாயமான இளம்பெண் திங்கட்கிழமை மாலை நேரம் வீடு வந்து சேர்ந்திருக்கிறார். இந்த தகவல் தெரிந்து வீட்டிற்கு வந்து என்ன நடந்தது என இளம்பெண்ணிடம் போலீஸ் விசாரித்தது. அப்போதுதான் பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் தெரிய வந்தது. 17 வயது இளம்பெண்ணின் தாய் தந்தை வெளியூரில் தங்கி கூலி வேலை செய்து வரும் நிலையில் அவரின் பாட்டி அரவணைப்பில் கோவையில் வசித்து வந்தார். 12ஆம் வகுப்பு தோல்வியடைந்த அவர் வீட்டிலேயே தான் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் இருந்து வந்ததால் செல்போனில் அதிக நேரம் செலவழிக்கும் வழக்கம் கொண்ட அந்த பெண் ஷேர் சாட் மூலம் சில இளைஞர்களுடன் நட்பாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. முழு நேரமும் செல்போன், சோசியல் மீடியா என மூழ்கி கிடக்கும் இளம் பெண்ணிடம் பேசிய இளைஞர் ஒருவர் தனியாக சந்திக்க வேண்டும் என வரவழைத்ததாக கூறப்படுகிறது. கல்லூரி மாணவரான அந்த இளைஞர் குனியமுத்தூர் பகுதியில் தனியாக அறை எடுத்து தங்கியிருந்த நிலையில் வயது கோளாறில் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் அந்த பெண்ணும் இளைஞரை தனியாக சந்திக்க சென்றதாக கூறப்படுகிறது. தனியாக சந்தித்து பேசலாம் என வரவழைத்த அந்த இளைஞர் நண்பர்களுடன் சேர்ந்து தங்கியிருக்கும் அறைக்கு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அங்கு வைத்து இளம்பெண் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஷேர் சாட்டில் நட்பாக பழகியவனை நம்பி இளம்பெண் சென்ற நிலையில் அங்கு கல்லூரி மாணவர்கள் 7 பேரும் சேர்ந்து கொண்டு அவரை வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக கூறப்படுகிறது. வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட இளம் பெண்ணை மறுபடியும் அந்த இளைஞர்கள் வீட்டில் வந்து இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். இளம் பெண்ணை தனியாக அழைத்து சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து போக்சோவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய இளைஞர்கள் ஜெயின், ரக்ஷித், அபினேஸ்வரன், தீபக், யாதவ்ராஜ், முத்து நாகராஜ், நிதிஷ் என 7 பேரையும் கைது செய்தனர். கையில் இருந்த செல்போன் காரணமாக சோசியல் மீடியாவிலேயே மூழ்கிய இளம்பெண் நட்பு ரீதியான பழக்கத்தில் எக்கு தப்பாக சிக்கி வாழ்க்கையை சீரழித்து கொண்டதாக கூறப்படுகிறது. செல்போன், சமூக வலைத்தளம் பயன்படுத்தும் போது இனிமேலாவது கவனமாக கையாள வேண்டும் என்பதை இச்சம்பவம் உணர்த்துகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.